உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாய்சன் அவரோட மொத்த பாடியையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அவரை காப்பாற்ற எங்களால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுவோம். இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் மோகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. அதுக்கான ஃபார்ம் தானே இது? ஆமா, இது கன்சர்ன் ஃபார்ம் சார். இங்க பாருங்க, உங்களோட வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இது ஃபார்மாலிட்டி. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா சைன் பண்ணுங்க, நம்ம கிட்ட டைம் கம்மியா இருக்கு. என்னால முடியாது. எந்த பிள்ளையோட ஆயுளுக்காக ஆண்டவங்கிட்ட நீண்ட காலம் நான் வேண்டிக்கிட்டு இருக்கணும், அவனுக்காக என்ன போய் இதுல கையெழுத்து போட சொல்றீங்களே, என்னால நிச்சயமா முடியவே முடியாது. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் மோகனுடைய எல்லா பொறுப்புகளையும் காதம்பரி தான் பார்த்துக்கிட்டா. அவன் வாழ்க்கையினுடைய எல்லா முடிவுகளையும் இது வரைக்கும் காதம்பரி தான் எடுத்திருக்கா. அதனால இப்ப இந்த முடிவையும் காதம்பரி கிட்டே நான் ஒப்படைச்சிடுறேன். என்னால இது முடியாது. காது, கொஞ்சம் தைரியமா இரு. அண்ணி, இது வரைக்கும் என் பசங்களுக்காக நான் எடுத்த எல்லா முடிவுகளும் அவங்க நன்மைக்காக தான் இருந்திருக்கு. அவங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் இருந்திருக்கு. ஆனா அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த நிலைமையில எப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும்னு சத்தியமா என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. என் மோகனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த? ஏன்? அத்தை தைரியமா இருங்க அத்தை. காது, இந்த பேப்பரால என்ன ஆயிட போகுது சொல்லு. இந்த பேப்பர் நமக்கு இங்க பாருங்க அத்தை, நீங்க கையெழுத்து போடுங்க. ராதா, என்னால முடியாது ராதா. அத்தை, கடவுள் கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை வைங்க. அவர் மோகன் ஐயாவுக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டாரு. மோகன் ஐயா நல்லபடியா குணமாகி நம்ம வீட்டுக்கு வரதை நீங்க பார்க்கதான் போறீங்க. கையெழுத்து போடுங்க. டாக்டர் சார் அவர் வேலையை பார்க்கறாரு. இப்ப நான் என்னோட வேலையை செய்யணும். நம்ம மோகன் ஐயா எப்படி குணமா வரணும் எனக்கு தெரியும். இங்க பாரு ராதா, இதுக்கு மேலேயே இங்க எந்த பிரச்சனையும் தேவையில்லை. மோகனோட இந்த நிலைமையை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்காத. அது மட்டும் இல்லாம நாங்க அத்தனை பேரும் உன்னை இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு அனுப்பிட்டோம்.
அதனால மறுபடியும் இங்க வந்து இந்த குடும்பத்துல அங்கமாகணும்னு முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. தாமினி அக்கா, கலாட்டா பண்றதுல எனக்கு இல்ல உங்களுக்கு தான் வரும். சாதகமா பயன்படுத்திக்கிறது, குடும்பத்துல இருக்கவங்களை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் தோணும். உங்களுக்கு என் கூட சண்டை போடணும்னா தயவு செஞ்சு அப்புறமா சண்டை போடுங்க. ஆனா இப்போ உங்களோட வெட்டி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா நேரம் இல்ல. ராதா, இதுக்கு முன்னாடி உன்னோட குரல் கூட வெளியில வராத. ஆனா இப்ப என்கிட்டயே நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுல உனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நினைச்சுக்கோங்க தாமினி அக்கா. ஆனா இன்னைக்கு நான் மோகன் ஐயாவுக்கு உதவி செய்யறதை உங்களால தடுக்கவே முடியாது. ராதா, ஆ, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒன்னும் ஆகல. கடவுளே கிருஷ்ணா, இங்க ஒரு ஆட்டோ கூட காணுமே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. இன்னைக்கு நான் ரொம்ப மோசமான வேலையை செய்ய போறேன். அப்பதான் என்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியும். உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஸ்கூட்டர் இதே இடத்துல கிடைச்சிடும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நான் இப்ப உங்களோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. மோகன் ஐயா, நான் வரேன். நான் வர வரைக்கும் உங்க மூச்சை விடாம நீங்க புடிச்சு வச்சுக்கோங்க. ஐயோ, என்னோட வண்டி எடுத்துட்டு போறாங்க. திருடி திருடி என்னோட வண்டி எடுத்துட்டு போறா பாருங்க. மருந்து கொடுத்து பேஷண்ட் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. ஐசியூல மிஷினை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். நீ என்கிட்ட அது சேஃப் டோஸ்ன்னு தானே சொன்ன. அப்புறம் ஏன் மோகன் இப்படி இருக்கான்? சில டிராப்ஸ் மட்டும் தான் அவன் உடம்புக்குள்ள போயிருக்கும். மோகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு போய். முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதி ஆகுங்க. நான் ஒரு டாக்டருங்கிறத மறந்துடாதீங்க. அந்த டோஸை கொடுக்க சொல்லி நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணீங்க. எவ்வளோ டோஸ் எந்த பாடியில எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் டாக்டர் ஸ்டெராய்ட்ஸை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ரிஸ்க்னு உங்ககிட்ட முன்னாடியே வார்ன் பண்ணேன். ஆனா நீங்க தான் ஏன் பேச்ச கேட்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.